அட தள்ளி நின்னாத்தா போட்டாலும் உழுகு மாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். ஐயோ மாமா, நேத்து எங்க தாத்தாவுக்கு வைத்தியம் சொன்னில்ல, சூப்பர்யா. ஏண்டி தாத்தா பொழைச்சிட்டாரா? செத்துட்டாரு. இனிமே அவர் சொத்து நமக்கு தான். அடியே மண்டை சூடா இருக்குடி, நல்லா நடந்தா எடுத்துட்டு வந்து தலையில தேய்ச்சுடுறி. ஏன் உனக்கு கை இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யார் என்ன தேய்ச்சு விட்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு மண்டை சூடானதே இல்லடி. வா மண்டை மட்டும் இல்லடா, இவளால என் கொண்டையே சத்து இல்லாம சாஞ்சு போச்சுடா. யோ 500 ரூபாய் பணம் குடியா. கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து கொடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேட்கலையா? நான் 500 ரூபா மட்டும் தான் கேக்குறேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி. அதுல பணம் இருக்கா? பால் காயில் இருக்கு, எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. அதனாடி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தான். சரியா, நான் எங்க ஆயா கிட்ட வாங்கிக்கிறேன். போடி போ. உன் ஆயா சுருக்கு பையில பணத்தை சுருட்டி வச்சிருப்பா, எடுத்துட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தின்னு, மூளையாவது நல்லா அடியே கொஞ்சம் கடலை குடடி, எச்சு ஊறுது. முடியாது போடி. ஏண்டி கடலையை தின்னுட்டு புண்ணாக்க மட்டும் நாடி எங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணே ஒண்ணு கூடிய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என்னை எஜமானின்னு கூப்பிடு, தரேன். எலிக்கு எள்ளு கேக்குறான், எருவ மாட்டுக்கு புல்லு கேக்குறான்.